எஸ் மகளே, பிக் பாஸ் ஃபஸ்ட் ப்ரோமோ வந்துருச்சு. ரம்யாவும் அப்சராவும் உள்ளே வந்திருக்காங்க. சாயங்காலம் தான் நடக்குது போட்டிருக்கு இது. இவங்க 2 பேரும் உள்ளே வந்த உடனே டாஸ்க் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இவங்க இருந்ததுக்கு நாங்களே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ் கண்டஸ்டண்ட்டுக்கு டாஸ்க்கு. இதுவும் தான் தேவையே இல்லாத ஆணி போயிட்டாங்க. எப்படியோ இந்த 6 பேர் உள்ளே வந்துட்டாங்க. விட்டு தொலைவீங்களா? கடைசி 2 வாரத்தில் வந்து பிக் பாஸ் சேர்ந்து டாக்ஸிசிட்டி பரப்பிட்டு இருக்கிறத பார்த்தா எரிச்சலாக இருக்குது. ரம்யா சாண்ட்ராவை சொல்கிறாங்க, உனக்கு நானே இருந்திருக்கலாம் அப்படின்னு. இவங்க வியானா எப்பவும் போல் வியானா வந்து சபரியை சொல்லுது. இவர் பிரவீன் வந்து அரோராவை சொல்கிறாரு. இந்த மாதிரி ஆளுக்கு ஒருத்தவங்கள சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு என்னென்னா, உள்ளே இருக்கிறவங்களாகட்டும் வெளியில் போனவங்களாகட்டும் இந்த சீசனில் யாருக்குமே பெருசாக தகுதி இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. வாவ் சூப்பர் அப்படின்னு நம்ம யாரையுமே சொல்ல முடியல. சுமாராக தான் இருக்காங்க எல்லாருமே. போன தடவையாவது முத்துக்குமரன் சில தவறுகள் பண்ணியிருந்தாலும் சரி, ஓகே, வினிங் மெட்டீரியல் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு சின்சியராக இருந்தார், போராடினார் எல்லா கேம்லேயும். பட் அப்படி பார்த்தா இந்த சீசனில் யாருமே அப்படி இல்லை. சொல்லப்போனால் எனக்கு போன சீசன்லேயே முத்துக்குமரனோட ஜாக்லினை தான் ரொம்ப பிடிக்கும். எல்லா ஷேடும் காமிச்சாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி யாரையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி இருக்கிற சீசனில் அந்த 6 பேரை போட்டு ஏன்டா டார்ச்சர் பண்ணுறீங்க? இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் ரம்யாலாம் ஒழுங்கா, சாண்ட்ரா ஒழுங்கு இல்லை, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பின்னாடி போய் ரம்யா பற்றி தப்பாக பேசிட்டு முன்னாடி வந்து ரம்யான்னு உருட்டிகிட்டு இருந்துச்சு, அது ஓகே. ஆனால் இவங்க ரம்யா என்ன ஒழுங்கு? ரம்யா அவ்வளோ நாள் வந்ததே ஆட்டவை கொடுத்த பிச்சைன்ற மாதிரி வந்த ஆள்லாம் பேசுது பற்றியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது டாஸ்கே தேவையில்லாத டாஸ்க்கு. அதில் பெரிய பெரிய பருப்புக மாதிரி இதுங்கெல்லாம் வந்து பேசுகிறத பார்த்தா சத்தியமாக செம காண்டாகுது. அவங்க 6 பேருமே டிசர்வ்டா இல்லையா அப்படிங்கிற பேச்சுக்கே நான் வரல. ஆனால் இவங்க யாருமே டிசர்வ்டு இல்லை, பேசுகிறவங்க யாருமே அப்படிங்கிறது வேணால் உண்மை. தேவையே இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்த ப்ரோமோ வந்ததுன்னா வரலாம் மகளே. ரொம்ப என்ன சொல்கிறது, கஷ்டப்பட்டு ஒரு டாக்ஸிசிட்டியை திணிக்கிற மாதிரி இருக்குது நல்லா இருக்கிற ஷோவில். தேங்க்யூ.